2 19 அதிகாரம். ஏசாயா மோசே போல பேசுதல். அந்தகாரத்தில் உள்ள ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் சமாதானத்தின் பிரபுவாக தாவீதின் சிங்காசனத்தின் மீதிருந்து அரசாளுவார். ஏசாயா 9 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545. 1. ஆகிலும் அவன் முன்னோர் செபுலோன் தேசத்தை நப்தலி தேசத்தையும் அதிகமாய் இடுக்கப்படுத்த போதும், பின்னர் தேசத்தில் இருந்த கலிலேயாவிலே யோர்தானுக்கு அப்பால் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக மிகவும் கொடிய முறையில் ஈடுபடுத்தின பொழுதும், அந்த இருந்த அவனுடைய இழிவை போல அது இருண்டு இருப்பதில்லை. வசனம் 2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தையே கண்டார்கள். மரண இருள்கள் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வசனம் 3. அந்த தேசத்தை திரளாகி அதற்கு மகிழ்ச்சியாய் பெருக பண்ணினீர். அறுப்பில் மனுஷர்கள் மகிழ்கிறது போலவும் கொள்ளை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். வசனம் 4. அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிளற்றையும் அவர்களை ஒடுக்குகிறவர்களின் கோலையும் முறித்து போட்டீர். வசனம் 5. யுத்தம் புரிகிற வீரருடைய ஒவ்வொரு யுத்தமும் அமளியாய் இருக்கிறது. இரத்தத்தில் புரண்ட வஸ்திரங்கள் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வசனம் 7. தன் ராஜ்யத்தை திடப்படுத்தி அதை ஒரு முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு தாவீதின் சிங்காசனத்தின் மீது அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வசனம் 8. கர்த்தர் தன் வார்த்தையை யாக்கோபுக்கு அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மீது இறங்கிற்று. வசனம் 9. அகந்தையும் மனம் பெருமையுமாய் சொல்கிற எப்பிரேமியரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்திற்கும் அது தெரிய வரும். வசனம் 10. செங்கோல் கட்டு இடித்து போயிற்று, தெளிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். கட்டடத்தின் மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களையும் வைப்போம். வசனம் 11. ஆதலால் கர்த்தர் ரெத்சீனுடைய சத்துருக்களை அவனுக்கு விரோதமாக உயர்த்தி அவனுடைய சத்துருக்களை ஒன்றாய் சேர்ப்பார். வசனம் 12. சிரியரும் பிற்புறத்திலே பெலிஸ்தியரும் வந்து இஸ்ரவேல் திறந்த வயலில் பட்சிப்பார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவர்களுடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. வசனம் 13. ஜனங்கள் தங்கள் அடிக்கிறவர்களிடத்திலே திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரையே தேடாமலும் இருக்கிறார்கள். வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிடமிருந்து தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். வசனம் 15. மூப்பனோ தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை வாழ். வசனம் 16. அந்த ஜனத்தின் தலைவர்களை அவர்கள் தப்பு செய்ய காரணம்
இருக்கிறார்கள். அவர்களாலே வழி நடத்தப்பட்டவர்கள் அழிக்கப்படுவார்கள். வசனம் 17. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை. அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதுமில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். அவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் கையை நீட்டி இருக்கிறது. வசனம் 18. துன்மார்க்கம் அக்கினியைப் போல எரிகிறது. அது முட்செடியையும் நெரிஞ்சலையும் பட்சிக்கும். அது நெருக்கிய கட்டியே கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும். வசனம் 19. சேனைகளின் கர்த்தருடைய சினத்தில் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். வசனம் 20. வலது புறத்திலும் பட்சித்தாலும் பட்சிப்பவர்கள் இடது புறத்திலும் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் புயத்திலே மாமிசத்தை தின்பான். வசனம் 21. மனாசே எப்ரேம் எபிரேயும் மனாசே இவர்கள் ஏகமாய் யூதேயாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது.